இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, உறவுகளே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு புதிய நாளையும் ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார். பெருமையோடு, நன்றி உணர்வோடு, எதிர்மறை எண்ணங்களோடு இல்லாமல் நேர்மறை எண்ணங்களோடு ஒவ்வொரு புதிய நாளையும் இறை பிரசன்னத்திலிருந்து தொடங்குவோம். பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாக இறைவன் கொடுப்பார். பிரியமானவர்களை, பாஸ்கா காலத்திலே இருக்கிறோம். பாஸ்கா காலத்தினுடைய 18வது நாளை இன்று நாம் தொடங்குகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே, இன்று புதன்கிழமை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்று புனித யோசேப்பினுடைய நாள். இந்த சூசையப்பர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். ஏதோ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த சூசையப்பரை தொழிலாளர் தினத்தில் நாம் முன்னிட்டு அவரை நினைத்து பார்த்து விழா எடுத்தோம். இன்று கூட நம் நல்ல உழைப்பதற்கு இந்த சூசையப்பரை போன்று நாம் முன்வந்து உழைக்க வேண்டும். அவரை போன்று நல்ல பண்புகளை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சிறப்பாக அமைதியில் இருப்பது, கடமை உணர்வோடு இருப்பது, பொறுப்போடு இருப்பது. அனைத்து கணவன்மார்களும் தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை பொறுப்போடு வழிநடத்த இந்த புனிதரிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மிகப்பெரிய உணவு. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35 40 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதி நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட நாம் இந்த இயேசுவினுடைய உணவு மிக மிக உயர்ந்தது, அது வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து தான் அந்த அதே நற்செய்தியிலே நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நேற்று விட்டதிலிருந்தே தொடங்குகிறார். எனவே வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசி இராது, என்னை நம்புபவர் என்றுமே தாகம் அடையார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு, ஆனால் இதையெல்லாம் நான் செய்தும் நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று மீண்டுமாக தொடங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து அவரை சென்ற இடங்களுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன், என்னிடம் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் என் தந்தையிடத்தில் நம்பிக்கை வைக்கிறீர்கள், என்னை நீங்கள் நாடி வந்தால் என் தந்தையும் நீங்கள் நாடி வருவீர்கள், நான் வேறு தந்தை வேறு அல்ல என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் ஒரு சிலர் அதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பகுதியில சொல்லுகிறார், நான் இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கூட நீங்கள் என்னை நம்பவில்லை. என்னை நம்பவில்லை என்றால் உங்கள் தந்தையையும் நீங்கள் நம்பவில்லை என்றுதான் இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவாக இந்த பகுதியிலே வைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதற்கு இந்த பகுதி ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கடவுள் யாருக்காக தன்னுடைய மகனை அனுப்புகிறார் என்றால், குறிப்பிட்ட ஜாதிக்காக, குறிப்பிட்ட இனத்திற்காக, குறிப்பிட்ட மதத்திற்காக, குறிப்பிட்ட நாட்டிற்காக என்று அல்ல. கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பியது அனைவருமே வாழ்வு பெற வேண்டும், அனைவரும் நிலை வாழ்வை அடைய வேண்டும். எந்த வித்தியாசமும் இல்லை கடவுளிடத்தில். கடவுள் படைத்த ஒவ்வொருவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், அவரால் அன்பு செய்யப்படக்கூடியவர்கள் என்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் உணர்ந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இயேசு தன்னுடைய வாழ்விலே சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பண்பு, செய்தி என்ன என்றால், அவரிடம் நாம் செல்ல வேண்டும். அவரிடம் வருபவருக்கு நிலை வாழ்வு உண்டு. அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை பற்றி பேசுகிறார். நாம் மரித்தால், அந்த உடல் அளவில் மரித்தால் கூட நமக்கு விண்ணக வாழ்வு என்று உண்டு. இறுதி நாளில் நான் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். யாரை உயிர்த்தெழ செய்வார்? என்னிடம் வருபவர்கள், என்னோடு தங்கி இருப்பவர்கள், என் மூலமாக தந்தையை நம்புபவர்களை இறுதி நாளில் நான் உயிர்த்தெழ செய்வேன். அந்த ஒரு பணிக்காகவே கடவுள், என்னுடைய தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார், அதை நான் நிறைவேற்றாமல் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப நிலை வாழ்வு நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த உடல் அளவில மறித்து விட்டால் ஆன்மா இறை பிரசன்னத்திலே விண்ணுலகிலே நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்வு மற்ற மனிதர்களால் கொடுத்து விட முடியாது. நான் நிறைய பணம் இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கிறேன், அவன் எனக்கு நிலை வாழ்வு கொடுப்பானா? இல்லை.
எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னை நிலை வாழ்க்கை கொடுத்துருவாங்க, அவங்க என்னை பாதுகாப்பாங்களா? இல்லை. இந்த மண்ணுலகில் ஒரு சிலர் உறவுகள் இருந்தால் கூட நிலை வாழ்வை அவர்களால் கொடுக்க முடியாது. அந்த நிலை வாழ்வு, நிரந்தர வாழ்வு விண்ணகத்திலே கொடுக்கக்கூடியவர் இயேசு மட்டுமே. அந்த இயேசுவை நம்பினால் நாம் தந்தையை நம்புவோம், தந்தையை நம்பினால் தந்தை நம்மை விண்ணுலக வாழ்வை அடைய செய்வார். அந்த ஒரு உயர்ந்த பண்பை, குறிக்கோளை இந்த நற்செய்தியிலே இன்றைய மன்னாவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற செய்தி என்ன? நான் அனைவருக்காகவுமே வந்தேன், அனைவரையுமே மீட்பதற்காக வந்தேன். ஆனால் ஒரு சிலர் என்னை நம்பவில்லை, என் தந்தையையும் நம்பவில்லை. எனது வார்த்தைகளையும் நான் செய்கிற நல்ல அந்த செயல்களையும் பார்த்து நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் அந்த தந்தை எப்படி நீங்கள் நம்ப போகிறீர்கள் என்று இயேசு ஆதங்கத்தோடு வைக்கிற அந்த உன்னதமான ஒரு செய்தியை இந்த பகுதியை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம். பிரியமானவர்களே, நமது கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் அந்த உணவை பற்றி நம்ம பார்த்தோம். உணவு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம். உணவு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதிலே வித்தியாசமான உணவுகளை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். ஒன்று அன்றாட உணவு, நற்கருணை உணவு, அதே போன்று இறை வார்த்தை உணர்வு, இறை பணி செய்கின்ற உணர்வு என்று 4 விதமான உணவு நாம் ஒவ்வொரு நாளும் உண்ண வேண்டும் என்று நான் நேற்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த வாழ்வு தரக்கூடிய உணவு யார் கொடுப்பாங்க? என்னிடம் வருபவருக்குத்தான் அந்த உணவு கிடைக்கும். என்னை நம்புபவர்களுக்கு என்றுமே தாகம் இராது. நம்ம தண்ணி, இந்த வெயில் காலத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? குடிக்க தாகம் அடங்காது, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆனா இயேசு, அவரை, அந்த இயேசு என்ற வார்த்தையை, இயேசுவை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு தாகமே இருக்காது என்று இயேசு அழகாக முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது? மனிதனுடைய தேவைகளை எல்லாம் கடவுள் பூர்த்தி செய்வார். அவர்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுத்து வழி நடத்துவார் என்று இதன் மூலமாக இயேசு விளக்குகிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த நற்செய்தி பகுதி ஒரு உயர்ந்த பகுதியாக இருக்கிறது. நான் இயேசுவை நம்ப வேண்டும். அவரிடத்தில் நான் செல்லுகின்ற பொழுது எனக்கு நிலை வாழ்வை அவர் கொடுப்பார். என்னை மீட்பதற்காகத்தான் இவர் வந்திருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து அவர் என்னை வழிநடத்துவதற்காக தந்தை இயேசுவை அனுப்பி இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இதைத்தான் இயேசு முன் வைக்கிறார், நம்ப சொல்லுகிறார், அவரிடத்தில் வர சொல்லுகிறார். நாம் எந்த நேரத்தில் இயேசுகிட்ட போறோம், எந்த நேரத்தை இயேசுவை நம்புறோம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒன்று. நம்முடைய தேவை எப்பயோ, நம்ம எப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கிறோமோ, எப்போ ஒரு துன்பத்துல இருக்குமோ, அந்த நேரத்துல இயேசுவை நாடி செல்லுகிறோம். எப்போ எனக்கு ரொம்ப தேவையில் இருக்கிற, ரொம்ப எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, அந்த நேரத்துல இயேசுவை நம்புறோம். இல்லை, எல்லா நேரமுமே இயேசுவோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அவரை நாம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை, அவரோடு இருத்தலை இயேசு விரும்புகிறார். நான் இயேசுவினுடைய பிள்ளை, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நான் இயேசு கூட இருந்தா தான் நான் இயேசுவினுடைய பிள்ளைய சொல்ல முடியும். எப்பயாவது ஒரு முறை திருப்பலிக்க போறது, எப்பயாவது ஒரு முறை பாவசங்கீதம் செய்யறது, எப்பயாவது ஒரு முறை நற்கருணை ஆண்டவர் உட்கொள்றது அப்படின்னு சொன்னா நான் இயேசுவோடு இல்லை. முதல் இயேசுவோடு இருப்பதைத்தான் இயேசு விரும்புகிறார். என்னை நம்புபவர்கள், என்னை நாடி வருபவர்களுக்குத்தான் நிலை வாழ்வு உண்டு. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இயேசு உணவாக நமக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வேற ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? உதாரணமா, நான் தான் உங்களுடைய வாழ்வினுடைய சொத்து, நான் தான் உங்களுடைய வாழ்வினுடைய பணம் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா இது எல்லாமே நிரந்தரமானது அல்ல. எப்பயாவது பணத்தை நம்ம நாடுவோம், எப்பயாவது இந்த சொத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். ஆனா உணவு என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். சாப்பிடும்போது எல்லாமே எனக்கு இந்த உணவு தேவை, அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட விதத்தில் தான் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தினமும் உணவாக வருகிறார். ஒவ்வொரு நாளும் அது வாழ்வு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிருள்ள உணவை நான் நாடி செல்லுகிறேனா, அந்த உணவை நம்புகிறேனா என்று இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இது இன்றைய இந்த மன்னாவிலே ஒரு அழகான, ஒரு எளிமையான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து
நான் எவ்வளவு புதுமைகளை செய்திருக்கிறேன், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், இவையெல்லாம் பார்த்தும் நீங்கள் என்னை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்றால் எப்படி நீங்கள் தந்தையை நம்ப போகிறீர்கள் என்று அவருடைய ஆதங்கத்திற்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அதே போன்று கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவருக்காகவும் இருக்கிறது என்று நான் தொடக்கத்தில் சொன்னதை போன்று இதன் மூலமாக தந்தை தன்னுடைய மகன் மூலமாக அனைத்து மக்களையுமே அன்பு செய்கிறார். பாவிகளை அன்பு செய்கிறார். அவரை நாடி வராமல் இருப்பவர்களை அன்பு செய்கிறார். ஊதாரி மைந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக அவருடைய அன்பு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டு கடவுளுடைய அன்பை முழுமையாக 100% அதை அனுபவிக்க சிறப்பாக இந்த நாளில முயற்சி எடுத்து இறைவனோடு இணைந்து பயணிப்போம். அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணிப்போம். இப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தெய்வமே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்தவராக இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெரிய ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கிறேன். சிறப்பாக பாஸ்கா காலத்தின் 18வது நாளிலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காக வாழ்வு தரும் உணவாக நீர் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீரே. அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த உடல் சார்ந்த இறப்பு அல்ல, எங்களுக்கு அது ஒரு பிறப்பாக இருக்கிறது. நிலை வாழ்வை நீர் இறுதி நாளில் எங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறீர். அதற்காகவே என் தந்தை என்னை அனுப்பினார் என்று இந்த மன்னாவிலே எங்களுக்கு முன்மொழிகிற அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளை சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வாஞ்சையோடு ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பாரும், இவர்களுடைய குறைகளை தீர்த்தருளும், கண்ணீரை துடைத்தருளும். பல்வேறு நேரங்களிலே குழப்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிவருவது என்றெல்லாம் குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மன தைரியத்தையும் தெளிவையும் கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளிலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நேர்மையாக வாழ அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்றாக இணைந்து வாழ அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. பல ஆண்டுகளாக எனக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது. எனது குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குகிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவரே. இன்னும் பல்வேறு நாட்களாக பல்வேறு ஆண்டுகளாக வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் என்னை ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா, அதன் மூலம் எனது குடும்பத்தை என்னால் வழிநடத்த எனக்கு ஆற்றலை ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க மாட்டாரா என்று வாஞ்சியோடு ஜெபிக்கிற இந்த வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரை கடன் பிரச்சனை பெரிய கடனாக மாறிவிட்டது. இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. நான் செய்கிற வேலையிலே பெரிய லாஸ், தோல்வியை சந்தித்து விட்டேன். அதை எப்படி சரி செய்வது, எந்த தொழிலை எப்படி முன்னேற்றுவது எல்லாம் ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்திடணும். அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியை காட்டும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, இன்னும் ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதியில் மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்கிற கோழை மனப்பான்மையில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த நாட்களிலே வெயிலினுடைய தாக்கம் மக்களை தாக்காமல் இருக்க இந்த வெயிலை சமாளிக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் இவர்களை உமது கரங்களில் உமது கரங்களால் அவர்கள் தவழ வைத்தருளும் ஆண்டவரே. பாதுகாத்தருளும், தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. இவை எல்லாமே எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் இனி ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.